பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். பொடியாக நறுக்குன வெங்காயம் 1. வெங்காயம் லேசாக வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கணும். ஒரு கரண்டி தேங்காய். 1 பங்கு தேங்காவுக்கு 2 பங்கு பொட்டுக்கடலை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இது 3த்தையும் மசிய அரைக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடணும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விடணும், இல்லாட்டா ரொம்ப திக்காயிடும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் கொதிக்க அது கெட்டியாயிடும். இப்போது இந்த பச்சை வாசம் போக கொதிக்க விடணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் பாம்பே சட்னி ரெடி.